கடவுள் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறார். அந்த உடன்படிக்கையிலே இனி வெள்ளப்பெருக்கினால் சதையுள்ள எந்த ஒரு உயிரும் அழியாது. அதற்கு நான் சான்றாக எனது வில்லை நான் வானத்தில் வைக்கிறேன் என்று கடவுள் உடன்படிக்கை மேற்கொள்கிறார். இதிலே மண்ணுலகில் இருக்கின்ற அத்தனை உயிர்களோடும் நான் உடன்படிக்கை மேற்கொள்கிறேன் என்கின்றார். மண்ணுலகில் இருக்கின்ற மரம், செடி, கொடிகள், இரத்தம் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களும் அத்தோடு கடவுள் உடன்படிக்கை மேற்கொள்கிறார். இரத்தத்தை பச்சையாக உண்ணக்கூடாது. அப்படி உண்ணும் பட்சத்திலே அதற்கு நான் கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். இதை நாம் கவனிக்கின்ற பொழுது கடவுள் மனிதன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் அவன் வாழ்வு பெற கடவுள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு உரிமையும் கொடுக்கின்ற பொழுது அவர் தாயன்போடு அந்த மக்களை கண்ணோக்குகிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். நோவாவிடம் அவரோடு இருந்தவர் புதல்வர்களிடமும் இந்த மண்ணுலகை பழுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொல்வதற்கு இல்லாமல் மீண்டுமாக 7வது வசனத்திலே இதே வார்த்தையை சொல்லுவார், மண்ணுலகில் பழுகி பெருகுங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்குரியவராக வாழ்வோமானால் கடவுளுடைய வார்த்தையை நமதாக்கி கொண்டு வாழ முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ நாம் சிந்திக்க கடமையுள்ள ஒரு வாசகம். எந்த அளவிற்கு என்றால், ஆண்டவர் தம் பணியை செய்து கொண்டே வருகிறார். செசரியாக அந்த கலிலியா கடற்கரை ஓரமாக வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீடர்களோடு பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை இயேசு தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே கேட்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் மாற்றி ஒருவர் பதிலை சொல்லுகிறார்கள். உம்மை திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள். திருமுழுக்கு யோவான் என்றால் இயேசுடைய போதனைகள் அப்படி இருந்தது. அப்போதுதான் திருமுழுக்கு யோவான் இறந்து போனார். ஒருவேளை அவராக இருக்குமோ என்று மக்கள் மத்தியிலே அந்த பேச்சு இருந்த பொழுது, ஒருவேளை இவர் திருமுழுக்கு யோவானாக இருப்பாரோ என்று பேசிக்கொண்டதாக சீடர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் நீர் எலியா இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவர் செய்த அருமடையாளங்கள் அத்தனையும் பழைய ஏற்பாட்டிலே எலியா தீர்க்கதரிசி செய்திருப்பார். அதனால் எலியா மீண்டும் வந்திருப்பாரோ என்பதனால் எலியாவாக இருக்குமோ என்று பேசியதாக சிலர் சொன்னார்கள். மற்ற சீடர்கள் சொன்னார்கள், இறைவாக்கினர்கள் யாரோ ஒருவர் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஓகே, இவர்கள் இறைவாக்கினர் யாரோ ஒருவர் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரை நலம். இப்பொழுது இயேசு மீண்டுமாக அதே கேள்வியை தன்னோடு உண்டு உறவாடி உறங்கிய தன்னோடு இருக்கிற தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்ட பொழுது ஒருவர் கூட வாயை திறக்கவில்லை. பேதுரு மாத்திரம், ஆண்டவரே நீர் மெசியா என்று சொல்லுகிறார். மார்க் நற்செய்தியாளர் இதை அப்படியே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இதை நாம் யோவான் நற்செய்தியிலே வாசிப்போமானால், அந்திரேயா தனது